பாலா காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அதுதான் அவருடைய முதல் படம். அதில் அவர் ஹீரோவே கிடையாது. அது ஒரு பக்கம் விட்டுறலாம். இப்போ அந்த படம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க. என்னென்னா 3,50 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து அந்த படம் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடியோட தியேட்ரிக்கல் கலெக்ஷன், வேர்ல்டு வைடு தியேட்ரிக்கல் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா 4,50 கோடி ரூபா ரீச் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஓடிடியினுடைய வியாபாரம் ஒன்று இருக்குது, இன்னும் விற்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் சேட்டலைட் வியாபாரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் டப்பிங் ரைட்ஸு, ரீமேக் ரைட்ஸு, இந்த மாதிரியான வேறு சில வியாபாரங்கள் இருக்குது. ஆடியோவோட வியாபாரம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,50 கோடி ரூபா போட்டு பண்ண படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோடி ரூபா 8,50 கோடி ரூபாய்க்கு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து தியேட்ரிக்கல் கலெக்ஷனே 4,50 கோடி பண்ணியிருக்கு. இது இல்லாமல் வந்து சேட்டலைட், ஓடிடி, அதர் லாங்குவேஜ் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 9 கோடி ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல கலெக்ஷன், ஒரு எப்படி சொல்கிறது, தரமான கலெக்ஷன். ஒரு புது பையன் நடித்த படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி தான் பாலாக்கு. ஆனால் இந்த கலெக்ஷன் இந்த பாலாக்கு எப்படி வந்து நடந்தது, இந்த பாலா முதல் படத்தில் நடித்தோன்னே எப்படி வந்து ஆடியன்ஸ் தெரிஞ்சார். அதாவது பாலாங்கிற ஒரு பொதுமுகம் நடிச்சிருக்காரு, இந்த படம் வந்திருக்கு, அடரா சூப்பராக இருக்குது, பாலான்னு ஒரு பையன் நடிச்சிருக்காராம்ப்பா, யாரோ ஒரு பையன் கேபிஐ பாலா நடிச்சிருக்காராம்ப்பா அப்படி சொல்லி படத்துக்கு போனாங்களா, இல்லை வந்து கேபிஐ பாலா நடித்த படம் காந்தி கண்ணாடி நம்ம பார்க்கணும் அப்படி போனாங்களா? ஸோ உங்களை வந்து நீங்கள் ஏற்கனவே பிரபலப்படுத்திக்கிட்டீங்க.